யாருப்பா அந்த வசீம் கான்? ஐசிசிக்கும் பிசிபிக்கும் இடையேயான முட்டுக்கட்டையை போக்கி பாகிஸ்தானை ஆசிய கோப்பையிலிருந்து காப்பாத்தினாரே. ஆமாங்க, பாகிஸ்தான் அணி, அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிரான நேற்றைய மேட்சையே விளையாடக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அந்த மேட்சை விளையாடாம இருந்திருந்தா என்ன ஆகி இருக்கும்? பாகிஸ்தான் ஆசிய கோப்பையிலிருந்தே வெளியேறி இருக்கும். யுஏக்கு அந்த மேட்சோட 2 புள்ளிகள் சும்மாவே கிடைச்சிருக்கும். மொத்தம் 4 புள்ளிகளோட யுஏ அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கும். பாகிஸ்தான் வெளியே போயிருக்கும். இது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கும். கிரிக்கெட் ரசிகர்கள், குறிப்பா கிரிக்கெட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்போதே பாகிஸ்தான் வெளியேறதை பார்க்க விரும்ப மாட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த மொத்த கதைக்குள்ளையும் இந்த இன்சைடு ஸ்டோரிக்குள்ளையும் வசீம் கான் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இதுல ரொம்ப பெரிய பங்கு வகிச்சிருக்காரு. அவரால் தான் இந்த ஆசிய கோப்பையே இப்போ உசுரோட இருக்கு. இப்போ பாகிஸ்தான் உள்ள இருக்கு, சூப்பர் 4க்கு போயிருக்கு. 21ஆம் தேதி மறுபடியும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடக்கும். உலகமே அதை ஆவலோட பார்க்கும். இதெல்லாம் எதனால நடந்துச்சு? வசீம் கான்னால தான். அப்போ என்னென்ன நடந்துச்சு? யாருப்பா இந்த வசீம் கான்? இந்த குடைச்சலை அவர் எப்படி தீர்த்து வச்சாரு? இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். வசீம் கானோட பின்னணியையும் காட்டுறேன். அப்புறம் இந்த விஷயம் நடந்த மொத்த டைம்லைன் சொல்றேன். என்ன மீட்டிங் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, என்னென்ன ஆச்சுன்னு. வசீம் கான் பாகிஸ்தானை எப்படி சம்மதிக்க வச்சாரு? முதல்ல வசீம் கான் எப்படி பாகிஸ்தானை விளையாட சம்மதிக்க வச்சாருன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அவர் யாருன்னு பார்க்கலாம். மேட்சுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் முன்னாடி லாகூர்ல பிசிபியோட ஒரு மீட்டிங் ஆரம்பிச்சது. அதுல முன்னாள் பிசிபி தலைவரான நஜம் சேத்தி, ரமீஸ் ராஜா மற்றும் தற்போதைய பிசிபி தலைவரான மொஹ்சின் நக்வி எல்லாருமே இருந்தாங்க. அப்போ ஒரு அப்டேட் வந்துச்சு. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் பிசிபியோட கோரிக்கையை நிராகரிச்சுட்டாங்கன்னு. பைக்ராஃப்ட் தான் மேட்ச் ரெஃபரியா இருப்பார்னு முடிவாகிடுச்சு. அதனால தான் மீட்டிங்கே கூட்டினாங்க. இது சரியில்லையே, ஐசிசி நம்மளுக்கு வந்து தப்பு பண்ணிடுச்சுன்னு. ஏசிசி, அதாவது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் கூட ஐசிசிக்கு லெட்டர் எழுதி இருந்துச்சு. ஆனா ஐசிசி அதை கண்டுக்கல. ஏசிசியோட தலைவரும் பிசிபியோட தலைவராக இருக்கிற மொஹ்சின் நக்வி தான். மீட்டிங் ஆரம்பிச்சு பேசிட்டு இருக்கும் போதே டாஸ்க்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் முன்னாடி நிலைமை மோசமாகிடுச்சு. டாஸ்க்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் முன்னாடி, அதாவது நம்ம இந்திய நேரப்படி சாயங்காலம் சுமார் 6:30 மணிக்கு பாகிஸ்தான் அணி கிரவுண்டுக்கு போறதையே தடுத்துட்டாங்க. அப்புறம் போராட்டம் பண்ணுவோம், மேட்ச் விளையாட மாட்டோம்னு பிசிபி முடிவெடுத்துருச்சுன்னு அப்டேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த சீனுக்குள்ள வசீம் கான் வர்றாரு. வசீம் கான் ஐசிசியோட ஒரு அதிகாரி. அவர் ஐசிசிக்கும் பிசிபிக்கும் மேட்ச் ரெஃபரி பை கிராஃப்ட்டுக்கும் நடுவில் மத்தியஸ்தம் செஞ்சு பேசி பார்க்க சொல்றாரு. பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு பிசிபி மேட்ச் விளையாட சம்மதிச்சிருச்சு. மேட்ச் 1 மணி நேரம் தாமதமானாலும் பிசிபி விளையாட ஒத்துக்கிட்டாங்க. மொஹ்சின் நக்வி கூட சரி நீங்க இப்போ கிரவுண்டுக்கு போங்கன்னு டீம் கிட்ட சொன்னாரு. அப்புறம் பிசிபி ஒரு தகவல் வெளியிட்டாங்க. பைகிராஃப்ட், பாகிஸ்தான் கேப்டன் கோஸ் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதால தான் நாங்கள் மேட்ச் விளையாடினோம்னு. ஆனா ஐசிசி இந்த தகவலை மறுத்துருச்சு. ஐசிசி என்ன சொன்னாங்கன்னா, பைகிராஃப்ட் மன்னிப்பு கேட்கல, ஒரு தகவல் பிழை, அதாவது மிஸ்கம்யூனிகேஷன் நடந்ததுக்கு தான் வருத்தம் தெரிவிச்சாருன்னு. வருத்தம் தெரிவிக்கிறதுக்கும் ஒரு தகவல் பிழை நடந்து போச்சு விடுங்க மன்னிச்சுடுங்கன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிசிபி, அதாவது பாகிஸ்தான், அதை மன்னிப்பா சித்தரிச்சாங்க. ஆனா ஐசிசி சொன்னது அது வெறும் ஒரு வருத்தம் தெரிவிக்கக்கூடிய தகவல் பிழை மட்டும்தான். மொத்தத்துல வசீம் கான் மத்தியஸ்தம் செஞ்சு ஐசிசியோட ஒரு பொறுப்பான அதிகாரியா பாகிஸ்தானோட பைகிராஃப்ட் பேச வச்சு நிலைமை கொஞ்சம் சீரடை செஞ்சு பாகிஸ்தானை ஆசிய கோப்பையிலிருந்து வெளியேறாம காப்பாத்திட்டாரு. யாரு இந்த வசீம் கான்? இப்போ யாருப்பா இந்த வசீம் கான் உங்களுக்கு சொல்றேன். வசீம் கான் ஐசிசியில் ரொம்ப பெரிய பொறுப்பில் இருக்காரு. அவர் ஐசிசியோட கிரிக்கெட் பொது மேலாளரா, அதாவது ஜெனரல் மேனேஜர் ஆஃப் கிரிக்கெட் இருக்காரு. இந்த பதவியை அவர் 2022ஆம் வருஷம் ஏப்ரல் மாசத்துல ஏத்துக்கிட்டாரு. அதாவது இப்போ 3 வருஷமா அவர் அந்த பதவியில இருக்காரு. இதுக்கு முன்னாடி வசீம் கான் பிசிபியோட தலைமை நிர்வாக அதிகாரியா கூட இருந்திருக்காரு. பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தோட சிஇஓவா இருந்திருக்காரு வசீம் கான். அதனால அவருக்கு பாகிஸ்தானையும் தெரியும், பிசிபியும் தெரியும். இப்போ அவர் ஐசிசிலே இருக்காரு. அதனால தான் அவர் இந்த மத்தியஸ்தத்தை செஞ்சு முட்டுக்கட்டையை தீர்த்து பாகிஸ்தானை வெளியேறாம காப்பாத்திட்டாரு. மன்னிப்பு கேட்டாரா பைகிராஃப்ட்? உண்மை என்ன? இப்போ எல்லாரும் மனசுலயும் ஓடுற கேள்வி, பைகிராஃப்ட் மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? இதுல எது உண்மை உங்களுக்கு சொல்றேன். ஐசிசியோட சிஇஓவான சஞ்சோக் குப்தா, பிசிபி தலைவரும் ஏசிசி தலைவருமான மொஹ்சின் நக்வி கிட்ட என்ன சொன்னாருன்னா, பைகிராஃப்ட் விதிமுறைகளை பின்பற்றி தான் நடந்துகிட்டாரு, அதனால அவர் தொடர்ந்து மேட்ச் ரெஃபரியா இருப்பார்னு. ஐசிசி இந்த பதில சொல்லி பந்த மறுபடியும் ஏசிசி தலைவர் நக்வி பக்கமே தள்ளிவிட்டு உங்க புகார டோர்னமெண்ட்டை நடத்துறவங்க கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மொஹ்சின் நக்வி பிசிபியோட 2 முன்னாள் தலைவர்களான ரமீஸ் ராஜா, நஜம் சேத்தி இவங்க கிட்ட ஆலோசனை கேட்டாரு. நான் சொன்னேனே ஒரு மீட்டிங்னு, அது இந்த மீட்டிங் தான். நக்வி துபாயில இருந்தும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் மொஹ்சின் நக்வி ட்விட்டர் என்ன எழுதினாருன்னா, நான் டீமை மேட்ச் விளையாட போக சொல்லிட்டேன்னு. ஐசிசி தெளிவா சொல்லிட்டாங்க, எங்கள் விசாரணையில பைகிராஃப்ட் எந்த தப்பும் செய்யலைன்னு. அதாவது பிசிபி சொன்னாங்களே தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னு, அது எல்லாமே போய். அவர் இந்தியா பாகிஸ்தான் கேப்டன்கள் கை குலுக்கிறத தடுத்து அங்கே நடக்க இருந்த ஒரு சங்கடமான சூழ்நிலையை தான் காப்பாத்தி இருக்காருன்னு ஐசிசி சொல்லுது. அதாவது ஐசிசி என்ன சொல்ல வருதுன்னா, பைகிராஃப்ட் இன்னும் நல்லா தான் செஞ்சிருக்காரு. 2 கேப்டன்களும் கை குலுக்கிறத தடுத்து
அங்கே ஏற்பட இருந்த ஒரு சங்கடமான சூழ்நிலையிலிருந்து காப்பாத்தி இருக்காரு. இந்த செயல் ஒரு சண்டையை தவிர்க்கத்தான் எடுக்கப்பட்டுச்சு. ஆனா இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பைக்ராஃப்ட் இந்தியாவோட ஆளாகிட்டாரு, இந்தியாவுக்கு சார்பா இருக்காரு, நமக்கு தப்பு செஞ்சுட்டாரு, நம்மளை அவமானப்படுத்திட்டாருன்னு சித்தரிச்சாங்க. இப்படியெல்லாம் சித்தரிச்சு நிலைமையை கொஞ்சம் மோசமாக்கி மேட்சை 1 மணி நேரம் தாமதப்படுத்திட்டாங்க. 8 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய மேட்ச் 9 மணிக்கு தான் ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த டிராமா ரொம்ப பெருசா போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா கடைசியில வசீம் கான் எல்லாத்தையும் சீர் செஞ்சுட்டாரு. பாகிஸ்தானை வெளியேறாம காப்பாத்திட்டாரு. இந்த ஆசிய கோப்பையே சப்பென்று ஆகாம தடுத்துட்டாரு. இந்த விஷயத்தை பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.